சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மனசார வாழ்த்துறவங்க யாரா இருந்தாலும் வரலாம். எப்படா குடிய கெடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு சபையில நல்லவங்க வேஷம் போட்டுட்டு சுத்துறவங்க எல்லாம் யாரா இருந்தாலும் வர தேவையில்ல. பாரு, அவங்க வராம இருந்தாலே நம்ம நிம்மதியா இருப்போம். என்ன சொல்ல? நான் உன் குடிய கெடுக்கிறேனா? பெரியப்பா, அவ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறா. போதுண்டா. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு நாளைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி சபையில ஏதாவது பேசலான்னு வையி, இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்டா. இந்த பாரு, உங்க அப்பா கூட பிறந்த சொந்த யாரும் உனக்கு தேவையில்லை. நாங்க யாரும் கலந்துக்க கூடாது, அவ்வளவுதானே? நாங்க யாரும் நிச்சயத்துக்கு வரமாட்டோம். இனிமே இந்த குடும்பத்தோட ஒட்டு வேணா உறவு வேணா சொல்லாதீங்க பெரியப்பா. ஏய், உன் தங்கச்சியோட திமிர்த்தனத்துக்கு வேற எப்படி சொல்ல சொல்ற? மொறப்புக்கு வெறப்புக்கு பிறந்தவளே, இந்த வீராப்பு இருந்துச்சுன்னு வைய, நாளை பின்ன உனக்கு ஒரு கஷ்டம்னா உன் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஆம்பளை தனம் தான் உனக்கு நல்லது இல்ல, நான் சொல்லிட்டேன். ஏங்க மாமா, கொஞ்ச நேரம் நில்லுங்க மாமா. எதுக்குமா நிக்கணும்? இவளும் இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவ திருந்துற மாதிரியே தெரியலையே. நாங்க மொத்தமா ஒதுங்கிடுறோமா. இனிமே எந்த விஷயத்துக்கும் எங்களை எதிர்பார்க்காதீங்க. ஐயோ ப்ளீஸ். என்ன மாமா, என்ன வார்த்தை இதெல்லாம்? அப்போ உன் பொண்ணு பேசுறது மட்டும் கரெக்டா? அப்பம் கூட பிறந்த சொந்தம்னு கூட பார்க்காம இவ யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டா. ஆனா இவளை மட்டும் நாங்க தேடி வந்து மரியாதை கொடுக்கணுமா? நல்ல கதையா இருக்குமா? ஐயோ, அவ ஏதோ பேசிட்டா. சின்ன பொண்ணு இவளுக்கே உடம்பு முழுக்க திமிரு இருக்கும்போது அதுல எனக்கு பாதி கூட இருக்காது. என்ன மாமா நீங்க எங்க எல்லார பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எல்லாரையும் யோசிச்சதுனாலதான் இத்தனை நாளா இவ எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் தொடச்சு போட்டுட்டு ஒரு பெரிய பண நான் வந்து நின்னேன். அதுக்கான மரியாதையை கொடுத்துட்டான். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. காமாட்சி, இனிமேலாவது இவ வாயை அடக்கிட்டு இருக்க சொல்லு. பெரியமா, இல்லனா புள்ளைய வளர்த்த லட்சணம் இதுதான். நானு போற வீட்டுல உன்னதான் கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஏங்க வாங்க போலாம். தெரியாம பேசிட்டா. சொன்னா கேளுங்க பெரியப்பா. பெரியமா, நீங்களே சொல்லுங்க பெரியப்பா. பெரியப்பா, நீங்க போங்க. பேசாம இருக்க காமாட்சி. அதெல்லாம் என்னால கேட்க முடியாது. உன் கண்ணுல குழாவை ஓபன் பண்ணி தண்ணி எப்படி கொட்டிக்கிட்டு இருக்காத. ஐயோ, அவ ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டாக்கா. நீங்க அவளை பாக்காதீங்க, என்னையும் மூர்த்தியும் பாருங்க. எதுக்கு பாக்கணும்? அவளும் உன் மகதானே. எங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பா. நாங்களும் தொடச்சு போட்டுட்டு ஈன பல்ல காட்டிட்டு இழிச்சுக்கிட்டே இருக்கணுமா? எங்களுக்கும் வெக்கம், மானம், சூடு, சுரணை எல்லாமே இருக்கு. ஏண்டா மூர்த்தி, என் பிள்ளைங்க ஆர்த்தி சுப்பிரமணியும் உங்க அம்மாவை அவமானப்படுத்தினா நீயும் கையில சும்மா இருப்பீங்களா? நேரா வண்டியை கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்திருக்க மாட்டீங்க. அது என்ன உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ஏங்க வாங்க போலாம். அட வாங்க போலாங்கற. வாங்க கேளுங்க பெரியப்பா. பெரியமா, சொல்லுங்க பெரியப்பா. ஒரு நிமிஷம் பாருங்க பெரியப்பா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் தங்கச்சிக்கு நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல பிரச்சனை வேண்டாமே. டேய், நாங்க ஒண்ணு பிரச்சனை பண்ணலடா. எல்லாத்துக்கும் காரணம் உன் தங்கச்சி தான். அக்கா அக்கா, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன்க்கா. என்னவோ பண்ணிட்டு ஏங்க வாங்க போலாம். பெரியப்பா, பெரியப்பா, இருங்க பெரியப்பா. பெரியப்பா, பெரியப்பா. என்ன காமாட்சி, உன் மக பேசுனதை கேட்டல? அவளுக்கு நாங்க வர்றதே பிடிக்கல. அதான் அவ வார்த்தையிலே சொல்லிட்டாளே. இதுக்கு மேலே நான் பல்ல இழிச்சுக்கிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தா நல்லாவா இருக்கும் சொல்லு? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு காமாட்சி. ஓ முகத்துக்காக இன்னும் எத்தனை வருஷம் தான் கையில் பிரச்சனை பொறுத்துக்கிட்டு போறது? நாங்க வரலமா. ராஜலட்சுமியும் வரமாட்டா. நீயும் மகளும் ஆக வேண்டியது எல்லாத்தையும் பண்ணுங்க. ஐயோ மாமா, என்ன மாமா கடைசி நேரத்துல இப்படி பேசுறீங்க? கையல் சார்பா நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஆமா பெரியப்பா, என் பிள்ளைங்களுக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயத்திலயும் நீங்க ரெண்டு பேரும் இருக்கணும் மாமா. குடும்பத்துக்கு மூத்தவரா நீங்க தான் எல்லாத்தையும் முன்ன நின்னு நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப கூட கோவில்ல நடக்கிற ஏற்பாடெல்லாம் நீங்க தானே பாத்துக்கிறீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. படிப்பறிவே இல்லாதவ. பிள்ளைங்களுக்கு சோறாக்கி போடுவேன். அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேனே தவிர அவங்களுக்கு எப்படி நல்லது பண்ணணுங்கிற அறிவெல்லாம் எனக்கு கிடையாது மாமா. ஆமா பெரியப்பா, நீங்க தான் எங்க எல்லாருக்கும் ஆலமரம் மாதிரி இருக்கிறவரு. திடீர்னு நீங்க இருக்க மாட்டீங்கன்னு போனா நான் என்ன பண்ணுவேன் மாமா? கையில் பேசுற விதம் எனக்கே கோபம் வரத்தான் செய்யுது. ஆனா அவளோட குணத்தை என்னால மாத்த முடியல. அவ எடுத்தறிஞ்சு பேசினதையெல்லாம் மறந்துட்டு சபையில பெரிய மனுஷங்களா நீங்க ரெண்டு பேரும் நிக்கணும் மாமா. அக்கா,
புருஷனை இழந்தவனா சபையில தள்ளிதான் நிக்கணும். கையலோட தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் சடங்கு சம்பிரதாயம்னு எல்லாத்தையும் பண்ணணும். ஆமா பெரியமா. என்ன அம்போன்னு பாதியிலேயே தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்கக்கா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன். என் மகளோட கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்தி கொடுங்க. சபையில நாங்க தலை குனிஞ்சு நின்னாலும் பரவாயில்ல, உனக்கு உன் பொண்ணு உன் குடும்பம் நல்லா இருக்கணும், அதானே முக்கியம். ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா. சும்மா நிறுத்தடி. இந்த நீலி கண்ணீர்லாம் எங்க கிட்ட வேணாம். உன் மக விசேஷம் பெருமையா நடக்கணுங்கிற உன்னோட சுயநலத்துக்காக எங்களை கேவலப்பட சொல்றியா? முடியவே முடியாது. ஐயோ அப்படி சொல்லாதீங்கக்கா. மாமா வேணும்னா நான் உங்க காலை விடுறேன் மாமா. என்னம்மா நீ? தங்கச்சி, என்ன எந்திரி. தயவு செஞ்சு போயிடாதீங்க மாமா. என்ன மா, என்னம்மா பண்ற? எந்திரிமா. ஏய் காமாட்சி, எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல. போயிடாதீங்க, சொல்றத கேளுங்க. நீ கால்ல விழுகிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல காமாட்சி. என் மக கையால் என் காலை பிடிக்கணும், அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். என்னம்மா காமாட்சி, எந்திரிமா நீ, எந்திரி, முதல்ல எந்திரிமா, எந்திரிமா. என்னம்மா நீ? இந்த பாரு காமாட்சி, எனக்கு என் தம்பி ஒரு கண்ணுனா என் தங்கச்சி ராஜலட்சுமி இன்னொரு கண்ணு. சரி பெரியப்பா. அவ என்ன நிச்சயத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டா. அதை மீறி நான் வர்றது அவளை நான் திரும்பவும் தலை முழுகிறதுக்கு சமம். பெரியப்பா என்ன பெரியப்பா இது? நான் நிச்சயத்துக்கு வரணும்னா ராஜலட்சுமி கிட்ட கையில கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்கவே. அப்பதான் அவளும் வருவா, நானும் வருவேன். பல வருஷமா தங்கச்சி பாசத்தை இழந்து நின்னவமா நானு. திரும்பவும் அந்த பாசத்தை கடவுளா கொடுத்துருக்கான். அதை நான் கெடுத்துக்க விரும்பல. நீ நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நாங்க வரோம். ஐயோ பெரியப்பா, பெரியப்பா. மா, என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? கையில் எப்படிமா அங்க வருவா? எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஐயோ எப்படி அவ கல்யாணத்தை நடத்த போற? சரி விடுங்க. மாமா, மா, பொறுமையா பேசுங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. என்ன பெரியப்பா பெரியம்மா கிட்ட போய் கெஞ்சிட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் எதுக்குன்னு தான் தெரியல. கயல், எதுக்கு பெரியவங்க கிட்ட சண்டைக்கெல்லாம் போற? அவங்கள நானும் அம்மாவும் சமாளிச்சுக்கிறோம். இத பாரு, உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் குணத்தை மாத்திக்க முயற்சி பண்ண. நல்லா இருக்கு. முதல்ல அம்மா குறை சொன்னாங்க, இப்ப நீ ஆரம்பிச்சிட்ட. நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்போ பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் அவங்க காலுக்கு கீழே இருக்கணும்னு அத்தை நினைக்கிறாங்க.